சார் எல்லாருக்கும் வணக்கம் சார். வந்திருக்கீங்க எல்லாருக்குமே வணக்கம்மா. நம்ம குழந்தைங்களை கொண்டு வந்து சார்கிட்ட ஒப்படைச்சிட்டோம். அதே சமயத்தில் நம்ம குழந்தைங்க நல்லா இருக்கணும்னு நம்மளும் குழந்தைங்களுக்கு சொல்லிக்கிட்டு இருக்கிறோம். குழந்தைங்களும் எடுத்துக்கணும். மெயினாக நம்ம சொல்கிறத குழந்தைங்களும் எடுத்துக்கணும். எல்லா குழந்தைங்களுக்கும் நான் சொல்கிற வார்த்தை தான். நம்ம குழந்தைங்க தாய்ங்க சொல்கிறாங்க, அம்மா அப்பா சொல்கிறாங்க, அக்கா தங்கச்சி அண்ணன் தம்பி சொல்கிறாங்க, சாருங்க சொல்கிறாங்க, எல்லாமே குழந்தைங்களும் எடுத்துக்கணும். ஸ்டார்டிங்கில் இல்லைனா கூட போக போக புரிஞ்சு நடந்துக்கணும். சரி இது அந்த மேலத்திட்ட கேட்டால் நம்ம புரிஞ்சிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி குழந்தைங்க தெரிஞ்சு அதை படித்து தாய் தகப்பன்களுக்கு எல்லாம் உற்றார் உறவினர்களுக்கு எல்லாருக்கும் நல்ல பிள்ளைகளாக நல்லா படிக்க வச்சுருக்காங்க, பரவாயில்ல அப்படிங்கிற மாதிரி குழந்தைங்களும் வரணும். அதை தான் எல்லாருமே எதிர்பார்க்குறோம். நம்ம கொண்டு வந்து இவங்ககிட்ட ஒப்படைச்சிட்டோம். ஆனால் இவங்களுக்கு எவ்வளோ கஷ்டங்கிறத அதையும் நம்ம பேரண்ட்ஸுங்களும் புரிஞ்சு பார்க்கணும். குழந்தைங்க வந்து ஒரு குற்றம் குறை சொன்னால் கூட அப்படியாம்மா சரி பரவாயில்ல, இதெல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணி தான் போகணும். இன்றைக்கி அட்ஜஸ்ட் பண்ணலன்னா நாளைக்கு நீ எப்படி அட்ஜஸ்ட் பண்ண முடியும்? நீ படிச்சுக்கிட்டா உனக்கு தான் நல்லது உன்னோட லைஃபுக்கு அப்படின்னு நம்மளும் சொல்லிக் கொடுக்கணும் குழந்தைங்களுக்கும். அது ஒரு குற்றமாவோ குறையாவோ நம்மளும் அதை குழந்தைங்கிட்ட ஊட்டக்கூடாது. ஏன்னா யாராவது கோச்சிக்காதீங்க நான் சொல்கிறேன்னுட்டு. ஏன்னா நான் அந்த மாதிரி இல்லை, என் குழந்தைங்கள நான் அப்படி நான் வளர்க்கலை. எனக்கு 3 குழந்தைங்க. எங்கள் பொம்பளை பிள்ளை தான், அது என் மக தான் நௌஷாத் பேகம். அது இன்றைக்கி லைஃப் ஸ்டைலில் வந்து வேலையிட்டு இருக்காது. 2 பசங்க எனக்கு. அப்படிங்கிறதுனால நான் வந்து குழந்தைங்களை வந்து யார் என்ன குற்றம் குறை சொன்னா அப்படியாம்மா சரி இதை வந்து கொஞ்சம் நேரம் யோசனை பண்ணி பாரு, உனக்கு அது நல்லதா தெரியும், அது ஒரு கோபமாக எடுக்காதம்மா அப்படின்னு நான் சொல்லி கொடுத்து வளர்த்தவன் நான். பாட்டிமா வந்து நான் எங்க பேத்தி நான் முகத்தை தான் பார்த்தேன். ஃபர்ஸ்ட் இயர் பிஏ படிக்க வச்சுட்டேன். எனக்கு வந்து அந்த அளவுக்கு கொஞ்சம் புரியாமல் போனதுனால பிஏ விட்டுட்டோம். அன்னை ஹதிஜாவில் படிச்சிச்சு, அறந்தாங்கிக்கிட்ட காலேஜில் தான் படித்தாங்க, அங்கேயும் ஹாஸ்டல் தான். இப்போ வந்து எம்பிஏ வந்து நாங்கள் அடுத்தவங்க சொல்கிறத வச்சு சரி விவேகானந்தாவை நம்ம சேர்க்கணும் அப்படிங்கிற எங்களுடைய நான் அம்மா என்னுடைய பொண்ணு எங்கள் 2 பேர்த்தினுடைய டிஸ்கஷனில் தான் எங்கள் பேத்தியை கொண்டு வந்து சேர்த்தோம். நாங்கள் எங்கள் பேத்தியும் சரிமோமா அப்போ அம்மாம்மா நான் படிக்கிறேன் அப்படின்னு எங்கள் பேத்தியும் ஒத்துக்குச்சு. எங்களுக்கு ரொம்ப மனசு சந்தோஷம். எங்களுக்கு அது வந்து பேசுறதுக்கு காசு கொடுத்தா கூட கூலி கொடுத்து பேச வைக்கணும். பேசாது நாங்களாம் பேசுவோம், எங்கள் பேத்தி அந்த அளவுக்கு பேசாது. அதை நீங்கள் தான் கொஞ்சம் கொண்டு வரணும் திறமையா. நான் அன்னைக்கே சைக்கிளாக மேடத்துக்கு பேபி சைக்கிளாக மேடத்துக்கு சொல்லிட்டேன் நான். சார் நான் இதெல்லாம் சொல்கிறேனேன்னு சொல்லிட்டு யாரும் பேரண்ட்ஸுகளோ குழந்தைங்களோ என் மேலே கோச்சிக்காதீங்கம்மா, நான் உங்களுக்கு பாட்டி மாதிரி தான். நான் வந்து 65 வயசு எனக்கு, கொஞ்சோண்டு வயசுல நான் பாட்டி தான். நான் எங்கிருந்து மேடம் வரீங்க? அம்மா பாட்டி நாங்க திருச்சி. திருச்சிங்களா? இதா ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க? காணக்கிளியநல்லூர். வெரி குட் வெரி குட். சொந்த ஊர் காணக்கிளியநல்லூர். இதா ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க இங்க? இது செகண்ட் டைம். அன்னைக்கு வந்திருந்தீங்களா? இன்னைக்கு நான் வரணும்னே தான் மேடம் வந்தேன் நான். நீங்களே வரணுங்க. எல்லாரும் பார்க்கணும், நம்மளும் பார்க்கணும், கேட்கணும், தெரிஞ்சுக்கணும், நம்ம குழந்தைங்களுக்கு சொல்லலாம் அப்படிங்கிறத வச்சு தான் கண்டிப்பாக நான் வரணும்னே வந்தேன் சார். இல்லை நீ கவனிச்சுட்டேன், நீங்கள் எப்படி கவனிச்சிங்க கவனிச்சு தான் நான் இத்தனை பேர்த்து பார்த்துட்டு உங்களை தேர்ந்தெடுத்தேன் பார்த்தீங்களா. எனக்கு ரொம்ப பிடிக்கும் சார். அட்வைஸ் சொன்னால் ஒரு சில குழந்தைங்களுக்கு பிடிக்காது, பிடிக்கலன்னா கூட நான் சொல்லுவேன். இப்போ உங்கள் பேத்திக்கே பிடிக்கல, நீங்கள் பேசிக்கிட்டே இருக்கிறது. பேச வைக்கணும் சார். சசிகுமார் சார் அவ பேர் கூலி கொடுத்தவங்க பேச மாட்டா. அடிச்சு விடாதீங்க அடிச்சு விடாதீங்க, மண்டையில தட்டியாவது பேச வைங்க, தைரியத்தை கொடுங்க. நான் வந்து கோச்சிக்க மாட்டேன். ரைட், நாங்கள் பார்த்துக்கிறோம். வரணும். ரைட், கட்டாயங்க. இந்த காலேஜை பற்றி நான் தெரிஞ்சு தான் கேட்டுக்கிட்டு தான் நான் வந்தேன். எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. சரி, நல்ல காலேஜ், பெண்களுக்கு எல்லாத்துக்கும் பாதுகாப்பு, பயப்பட தேவையில்லை, நல்லா சொல்லிக் கொடுப்பாங்க. நீங்கள் போக போக புரிஞ்சுங்க, நீங்கள் 10 பேத்துக்கு சொல்லுவீங்க அப்படின்னு எனக்கு சொன்னாங்க. நான் சொன்னதை வச்சு தான் நான் திரும்ப இங்கே வந்தேன். நான் சேர்க்கணுங்கிற ஒரே முடிவில் தான் வந்தேன். இங்கே வந்து பார்த்தவரை 2வது தடவை வரேன். எனக்கு ரொம்ப மனசுக்கு பிடிச்சிருக்கு. வரலையா? சரிம்மா, எல்லாருக்கும் வணக்கம். கோச்சிக்காதீங்கப்பா வந்தீங்களா. ரொம்ப நன்றிங்கம்மா, ரொம்ப நன்றி. நான் உங்களை கண்டுபிடிச்சேன், அதுக்கு தகுந்த மாதிரி என் பேரை காப்பாற்றிட்டீங்க. யாரையோ பேச சொல்கிறாருன்னு சொல்லி எல்லா பேரண்ட்ஸ் நினச்சிருப்பாங்க, ஒரு பாட்டிமா போய் பேச சொல்கிறாருன்ட்டு. தேங்க்யூ சார். தேங்க்யூ அம்மா, பாட்டிமா பேரை காப்பாற்றணும் நல்லா. வெரி குட், வாழ்த்துக்கள். நன்றிங்கம்மா.